ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நெயில் ஆர்ட் டூல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கலாம். இந்த ஐஸ் ஸ்டிக் அளவுக்கு நம்ம சால்ட்டு ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சைடு தான் ஒட்டுறேன், நீங்கள் டபுள் சைடு வேணும்னாலும் ஒட்டிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் கிளிட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம், பட் அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு 10 to 15 டைம்ஸ் வரையும் இதை நம்ம யூஸ் பண்ணலான்றதுனால நான் இது எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதோட சைஸ் கரெக்டாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இதை ஃபெவிகால் போட்டு தான் நான் ஒட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இதை நம்ம ஃபெவிகால் வச்சு ஒட்டலாம். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க பீசஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஒட்டிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் காய வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் இதை இது பண்ணிக்கிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் ஃபெவிகால் இல்லைன்னா ஒயிட் க்ளூ, ஃபெவிபாண்ட், ஃபெவிக்யூக் கூட யூஸ் பண்ணலாம். முடிஞ்சளவு ஃபெவிக்யூக் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும், டக்குனே ஒட்டிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா ஒட்டிக்கலாம் நம்ம. ஓகேவா? இந்த டூல்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக இருக்கனால தான். இப்போ நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு, காயவும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஓரத்தில் அந்த ஐஸ் ஸ்டிக் இது தெரிகிறனால இந்த பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது போல் ஒரு லென்த் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம கார்னரில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதுக்கும் நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறா இருந்தால் சால்ட்டு ஷீட் இல்லைன்னா கிளிட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை நீங்கள் கார்னரில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கவர் பண்ண முடியாது. சென்டரில் வேணால் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, நெயில் ஃபைலர் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது நிறைய பேர் நெயில் ஆர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாக க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான், நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஃபெவிகால் தான் போட்டிருக்கேன். பத்தாதனால ஒரு சின்ன பீஸ் நான் எக்ஸ்ட்ரா ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், தெரியும் உங்களுக்கு பார்த்திங்கனாவே. இதை நான் 5 to 10 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் பண்ணதை. நெக்ஸ்ட்டு இந்த டாட்டிங் டூல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சைடு குண்டாகவும் ஒரு சைடு ஒல்லியாகவும் இருக்கும். பட் நான் இன்றைக்கி ஸ்கெட்சில் பண்ணியிருக்கனால ஒரே ஒரு சைடு மட்டும் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு ஸ்கெட்சு தான். நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து நம்ம பேப்பர் ரோல் பண்ணிக்கலாம். பேப்பர் ரோல் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். பேப்பர் ரோல் நல்லா திக்காக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேப் விடாமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டாட் வைக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒட்டிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சூப்பராக ஒட்டியாச்சு. நான் ஒட்டுறது போலே ஒட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ஒட்டும்.
இப்போ நம்ம இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டாட்டிங் டூல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது அதே மாதிரி வேறு ஒரு டாட்டிங் டூல் பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்சம் குண்டா திக்காக வைக்கிற மாதிரி. அதுக்கு வந்து இயர்பட்ஸில் இருக்க காட்டன் ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 சைடுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே நம்ம காட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளூ வந்து வைக்கணும். நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வைக்கும் போது ஒழுங்காக வரல, போக போக தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம அந்த இதை வந்து வச்சு ஒட்டிடலாம். அப்படி எனக்கு இவ்வளோ பெருசு வேணாம், ஸோ நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த லெவலில் ஒட்டிட்டு திரும்பவும் நம்ம இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், நமக்கு 2வது மெத்தட் டாட்டிங் டூலும் ரெடி. ஸோ இதோட கேப் நம்ம வந்து எடுத்துருந்தோம். ஸோ இந்த ரீஃபில் எடுக்கிறதுக்காக ஸோ அதை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு 2 மெத்தடில் டாட்டிங் டூல் பண்ணியிருக்கோம், லைட் ப்ளூ அண்ட் திக் ப்ளூ கலரில். இது நீங்கள் பெரிய ஸ்கெட்ச் வச்சு தான் பண்ணணும்லாம் இல்லை, சின்ன ஸ்கெட்ச் வச்சு கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீனிங் ப்ளஷ், அதாவது வந்து நெயிலுக்குள்ளே க்ளீனிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட்டு பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு ப்ரஷ் ஏதாவது வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்மளோட டாட்டிங் டூல் தான் எடுத்திருக்கேன், அதாவது ஸ்கெட்சு தான். ஸோ இப்போ அதை வச்சு நான் நல்லா எனக்கு தேவைப்பட்ட சைஸில் ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மள்கிட்ட இல்லை இந்த பூ கட்டுற நூலுன்னு சொல்லுவோம், அதை எடுத்துகிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ரொம்ப டைட்டாக சுற்றக்கூடாது, இல்லைன்னா வராது. ஸோ ரொம்ப லூஸாக சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சுற்றிட்டு நான் பண்ணுற மெத்தடில் பண்ணிக்கோங்க. சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை அப்படியே நம்ம மடித்து ஒரு பக்கெட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி செலோஃபின் டேப் போட்டு நம்ம நல்லா கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டேப்னாலுமே போட்டுக்கலாம், ப்ரௌன் டேப் ஆர் கிளிட்டர் டேப் எதுனாலுமே. ஸோ இப்போ கீழே இருக்கிறத நான் எப்படி விட்டு கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணிக்கலாம். கோம்பு இருந்தால் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், அதாவது நல்லா வந்து சுரண்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஈவனாக கட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து செல்லோ டேப் வச்சு ஒட்டலான்னு தான் நினச்சேன், பட் வந்து அது நல்லா ஒட்டாதனால நான் வந்து திரும்ப வந்து ஸ்டாப்லரே எடுத்து ஒட்டிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஸ்டாப்லர் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நல்லா வரல, நெக்ஸ்ட்டு பின்னாடி போடவும் கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஸ்டாப்லர் தெரிகிறனால நான் கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி அதை கவர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சேனலில் நெயில் ஆர்ட் கிட் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நெயில் ஆர்ட் ப்ரஷ்ஷில் நம்ம அந்த இது வந்து ஒட்டிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஒட்டினாலே போதும். உங்கள்கிட்ட கிளிட்டர் டேப் இல்லைன்னா கிளிட்டர் ஷீட், கலர் பேப்பர் எதுனாலும் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹார்ட் ஷேப் பேப்பர் இல்லைனாலுமே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க பேப்பர் வச்சு செஞ்சுக்கலாம். A4 ஷீட் வச்சு செய்யலாம், கோடு போட்டு பேப்பர் வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், நமக்கு ப்ரஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளோட டூல்ஸ் செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு